இன்றைக்கி ரவையை வச்சு ஒரு பாயாசம் செய்யலாம்னு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கடாயில் முதல்ல கொஞ்சம் நெய் விட்டு அதுக்கு போட வேண்டிய முந்திரி திராட்சை ரெண்டையும் நல்லா வறுத்துக்கிடலாம். இதை வறுத்து எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் இதை வறுத்துக்கிட்டு அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய்யை விட்டு ஒரு பிடி சேமியா, ரொம்ப போட தேவையில்லை, நான் 5 பேருக்கு அளவாக செய்கிறேன். கொஞ்சம் சேமியா, அந்த சேமியா கொஞ்சம் வறுத்த உடனே அந்த ரவை ஒரு அரை கப்பு, 250 இதில் அரை கப்பு ரவை போட்டிருக்கிறேன். இதை 250 கொள்கிற கப்பு அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு இது கொஞ்சம் நல்லா தண்ணி நிறைய ஒரு 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுறலாம். ரவை கொஞ்சம் வெந்து வரும்போது கொஞ்சம் திக்காயிரும். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அரை முடி தேங்காயும் அதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சி பால் எடுத்துக்கிடலாம். இந்த பக்கம் கொஞ்சம் பாசிப்பருப்பு தனியாக குக்கரில் வேக வச்சு 2-3 விசிலுக்கு வச்சு வேக வச்சுட்டு இந்த பாசிப்பருப்பையும் இதோடு மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 1/4 கிலோ 250 கொள்கிற இந்த கப்பில் 1 கப்பு நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். ஒயிட் சுகர் வேண்டியவங்க ஒயிட் சுகர் போட்டுக்கிறலாம். நான் நாட்டு சர்க்கரை தான் போட்டு செய்கிறேன் டேஸ்ட்டுக்கு. செஞ்சுட்டு கடைசியில் என்ன செய்யணும், இந்த தேங்காய் பால் நல்லா புழிஞ்சு அதில் ஊற்றிடணும். தேங்காய் பாலும் ஊற்றி லேசாக ஒரு கொதி வந்தால் போதும். தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை. கொஞ்சம் இது பண்ணி வச்சுட்டு என்ன செய்யணும், கொஞ்சோண்டு கடைசியில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடியும் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையையும் இதோடு போட்டு விட்டுறலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரவை நம்ம ஜவ்வரிசி பாயாசம் இது கொஞ்சம் இது ரவை போட்டு செஞ்சுருக்குறோம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.